நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் பாசிபிளே கிடையாது. எவ்வளவு குரல், எவ்வளவு சத்தம், எல்லாரும் எங்கெங்கயோ இருந்து ஒவ்வொரு மூலையில இருந்து ஒரு ரூம்ல இருந்து கத்தி பேசப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் மூலியமா கோர்ட்டே வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க ரீ எக்ஸாம் நடத்துங்க, அதாவது நீட் வந்து ரீ எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லி வந்து ஆர்டரே கொடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது நம்மளோட ஃபேமிலியில இருந்தும் சரி, இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகி பார்த்தவங்களும் சரி, அந்த நம்ம போட்ட ஒரு வீடியோ பார்த்தவங்களும் சரி, அவ்வளவு பேரும் சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு என்னால வந்து சொல்ல முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீட் வந்து திருப்பி ரீ எக்ஸாம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு வைக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு क्वेश्चन வந்திருக்கு. எல்லாத்துக்கும் நீட் எக்ஸாம் வைக்கணுமா, நீட் எக்ஸாம் எழுதணும் அத்தனை பேருக்கு திருப்பி நீட் எக்ஸாமா, இல்ல யாருக்கு இன்க்ளூடிங் நீட் எக்ஸாம் அப்படிங்கறதையும் சொல்றேன். மொத்தம் வந்து 1563 பேருக்கு மட்டும் தான் வந்து திருப்பி நீட் எக்ஸாம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. 1563 ஸ்டூடண்ட்ஸ், அதாவது எழுதினவங்களுக்கு மட்டும் தான் திருப்பி ரீ எக்ஸாம். இது ஏன், என்ன ஒரு ரீசனால வைக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஹாய், ஐ அம் கௌதம் அண்ட் ஜி ஹச். Re-exam, yeah, it's true. NTA, National Testing Agency, இவங்க தான் வந்து இந்த நீட் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணி, அதாவது டெல்லியில இருந்து தான் அந்த ஒரு விஷயம் எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணி இவங்க சொல்றதா வந்து நடந்துட்டே வந்திருக்கு. இவங்க இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நீட் ரீ எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டுக்கே வந்து போயிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், பட் ஆனால் டீட்டெயில்டாக பார்ப்போம். கோர்ட்டுக்கு வந்து போனாங்க. யார் யார் போனாங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதினவங்க. இந்த இந்தியாவில் நடந்த இந்த நீட் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாம் வந்து, அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக நடந்துச்சு நீட் எக்ஸாம். அதில் இந்தியா ஃபுல்லாக ப்ராப்பராக கரெக்டாக அந்த ஒரு டைமில் எல்லாத்துக்கும் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி, கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி, கரெக்டாக போய் கரெக்டாக உட்காந்து இதை வந்து எல்லாத்தினாலும் இது வந்து சாத்தியமானு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ட்ரூ. 100க்கு 100% இது சாத்தியமானதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது நான் சொல்லணும்னு கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி இந்தியாவில் ஒரே நேரத்தில் ஒரே அட் டைமில் எல்லா ஊர்லையும் எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்லையும் வந்து கரெக்டாக எப்படி நடக்க முடியும்? இது வந்து பாசிபிளே கிடையாது. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரிசல்ட் வந்தப்ப நீட் ரிசல்ட், அதாவது எலெக்ஷன் டைமில் வந்து விட்டுட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து விட்டுட்டாங்களா என்னன்னே தெரியல. பட் இது ரிசல்ட் விட்டதுக்கப்புறம், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2022, 2023, 2024 இந்த கன்சிஸ்டன்சியில் 720க்கு 720 யார் யார் எடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் நம்ம போட்டோம் அப்படின்னா, 2022ல் 720க்கு 0, 2023ல 720க்கு 2, ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுத்தாங்க, அதாவது சென்டம் வந்து அடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் 2024ல் 67 பேர் வந்து சென்டம், 720க்கு 67 பீப்புள்ஸ் வந்து சென்டம். ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் சுத்திட்டே வந்துருந்துச்சு. ஒரு அதாவது 2022ல் எதுவுமே கிடையாது, 2023ல ஒரு 2 பேர் வந்து அடிச்சிருக்காங்க. அது எப்படி 2024 67 பேர்னால அடிக்க முடிஞ்சு, இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் வந்து இந்தியா வந்து கொந்தளிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு கிரியேட்டரா இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு வீடியோ போட்டு, எது ரூம்ல இருந்து பேசி, அவ்வளவு தூரம் கத்தி, இவ்வளவு குரல் கொடுத்து, அவ்வளவு சப்போர்ட் ஆகி, அதாவது வந்து பெரிய ஒரு போராட்டமே நடந்து, ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம விஷயங்களை கழிச்சு திருப்பி ரீ எக்ஸாம் வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. NTA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சரி, இன்க்ளூடிங் கோர்ட்டே வந்து சொல்லிட்டாங்க இதை நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி நடந்த போராட்டங்களா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும் வந்து இதுதான். என்ன நடக்குது அப்படின்னா, 67 பேர் வந்து சென்டம் வந்து அடிச்சிட்டாங்க. இது எப்படி 67 பேர் வந்து அடிச்சாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு 5 பேர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு பேசப்பட்ட ஒரு பெரிய அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டிருக்கும். அதுவே வந்து ஒரு 8 பேரோ ஒரு 10 பேரோ 12 பேரோ அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அதுதான் அன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கே. பட் ஆனால் 67 பேர் அப்படிங்கிற போது இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இந்தியாவிலே வெரி டஃபஸ்டான ஒரு எக்ஸாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் தான். யாருனாலுமே அவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ ஈஸியாக வந்து பாஸ் ஆகோ சென்டம் அடிக்கிறது அப்படிங்கிறது நடக்காது. இவ்வளோ ஒரு டஃபஸ்டான ஒரு எக்ஸாம் நடத்துறது தான் வந்து NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. பட் ஆனால் எப்படி 67 பேர் அடிச்சாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, எங்களோட ஹாலில், அதாவது நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம், அது பார்க்கல, அப்போ ஐகாலி லிங்க் தானே,
டெஃபினேஷன் தரேன், போய் மறக்காம பாருங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து அது எப்படி நான் ஏன் இந்தியா ஃபுல்லா அது வந்து ப்ராப்பரா கரெக்டா நடக்காததுக்கான ரீசன் என்னங்கிறத நான் நடக்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எப்படி கொஸ்டின் பேப்பரோ ஆன்சர் ஷீட்ஸோ வந்து எப்படி இந்தியா ஃபுல்லா ஒரே டைம்ல கரெக்டா கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க வந்து நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து லேட்டா கொடுத்தாங்க, ஆன்சர் ஷீட்ஸ் வந்து லேட்டா கொடுத்தாங்க, கொஸ்டின் பேப்பர் வந்து கசங்கி இருந்துச்சு, கிழிஞ்சிருந்துச்சு, ஆன்சர் ஷீட்ஸ்ல ஒரு சில டேமேஜஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கீ பாயிண்ட் ஒரு விஷயமே. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கு, என்ன அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து எங்க இருக்கும், அந்தந்த ஊருக்கு வந்து அப்பப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது நடத்துறதே கவர்மெண்ட், என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லக்கூடிய இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்மெண்டோட ஒரு எக்ஸாம் தான் இந்த நீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நீட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எங்கே வந்து இருக்கும் அப்படின்னா, முன்னாடியே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. எங்கே அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்ஸுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஐஓபி பேங்காக இருக்கட்டும், எஸ்பிஐ பேங்காக இருக்கட்டும், கனரா பேங்காக இருக்கட்டும், வாட் எவர் என்னென்ன கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கோ அந்த பேங்க்கோட லாக்கருக்கு வந்து சென்ட் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் லாக்கரில் பூட்டி வச்சுருவாங்க. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் எங்கே நடந்தாலும் சரி. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம் அப்போ என்டிஏ முடிவு பண்ணக்கூடியதான் இங்கே ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். எல்லாத்துக்குமே ஒரே கொஸ்டின் போகாது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம். எங்கே ஒரு டவுட் ஆச்சு அப்படின்னா, தூத்துக்குடியில் ஒரு சம்பவமே வந்தாச்சு. எங்களுக்கு வந்து கொஸ்டினே வேற மாதிரி நடந்துருச்சு, எங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டாங்க, நாங்கள் வேற கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு விஷயமே இந்த வெளியே வந்துச்சு. என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண படாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல தான் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஓவராலாக தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பேங்க்ல வச்ச உடனே கொஸ்டின்ஸ் வந்து அங்கங்க இடத்துல அங்கங்க பேங்க்ஸ்ல இருக்கும் போது, சரி இந்த கொஸ்டின் வந்து இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்க எடுங்க, அதாவது அங்க முடிவு பண்ணக்கூடிய ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, சரி ஓகே இந்த லாக்கர்ல இருக்கக்கூடியது நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்றதா என்டி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் எடுத்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. கோர்ட்டுக்கு போனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து எங்களோட தப்பு கிடையாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னு இது உங்களோட தப்பே கிடையாது, கொஸ்டின் பேப்பர்ஸ் டிலே பண்ணதோ ஆன்சர் ஷீட்ஸ் டிலே கொடுத்ததோ இல்லை கிழிஞ்சிருந்ததோ எல்லாமே வந்து அவங்களோட தப்பாக தான் வந்திருக்கும். அதாவது என்டி அவங்க நடத்தக்கூடியவங்க அவங்களோட ஒரு தப்பாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்டாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து கோர்ட்டும் வந்து பல போராட்டங்களை தாண்டி, அதாவது கிரேஸ் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்தாங்க. இந்த கிரேஸ் மார்க் வந்து எவ்வளோல இருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60ல இருந்து 70 கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே வந்து உண்டாக்குச்சு. இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, 60-70 மார்க் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த 67 பேர் சென்டம் அடிச்சதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. ஏன் என்ன அப்படின்னா, 60ல இருந்து 70 மார்க் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாவே 1 லட்சம் வேக்கன்ட் தான் வந்திருக்கு. இந்தியா ஃபுல்லாவே டாக்டர் நீங்க 1 லட்சம் வேக்கன்சி மட்டும் தான் வந்திருக்கு. இந்த 1 லட்சம் பேர்த்துல எவ்வளவு பேர் எங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ரூம்ல இருந்து எவ்வளவு காசு கட்டி எவ்வளவு சென்டர்ஸ்க்கு போய் இல்ல தனியா வீட்டுல எந்த ஒரு வசதியுமே இல்லாம விளக்கு வச்சு ஏத்தி படிச்சு குடும்பங்களோட கட்டி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து இருக்காங்க. பட் அப்படிங்கிற போது இந்த இடத்துல ஒவ்வொரு மார்க்கும் கன்சிடர் பண்ண கூடும், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படும். இந்த ஒவ்வொரு மார்க்கா இருந்தாலும் சரி, ஒரு அரை மார்க்கா இருந்தாலும் சரி, அரை மார்க் அப்படிங்கறத வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனா இங்க வந்து பிளஸ் மார்க் இருக்கு, மைனஸ் மார்க் இருக்கு. நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு மைனஸ் மார்க் வந்து ஆகும். பட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம எப்படி 60ல இருந்து 70 கிரேஸ் மார்க் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறதா இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணாங்க, யார் யாருக்கு நீங்க கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கவுண்ட் வந்து நீங்க எடுங்க அப்படிங்கறத சொன்னாங்க. அதுல தான் வந்து ஷார்ட் அவுட் ஆனது 1563 பேர், அதாவது 1563 பீப்புள்ஸ் மட்டும் தான் இவங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களை ஷார்ட் அவுட் எடுத்து இவங்களுக்கு மட்டும் திருப்பி ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்ப நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதாவது இவ்வளவு தூரம் வந்து போராடுனதுக்கான ஒரு பலனாதான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எவ்வளவு வீடியோஸ் எவ்வளவு போராட்டங்கள் அதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக நடக்கலை, அதுக்கு பின்னாடி பல போராட்டங்கள் வந்திருக்கு. நம்மளாக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண நீங்கள் எல்லாரும், நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் சரி, ரெக்கமெண்ட் ஆகி பார்த்தவங்களும் சரி, எத்தனை நம்மன்னு கிடையாது, எத்தனை லட்சம் பேர் எத்தனை ஆயிரம் பேர் வீடியோ போட்டவங்களா இருக்கட்டும், யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி வாட் எவர் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வீடியோ போட்டு இதை வந்து வைரலாக்கி இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு, இதை வந்து திருப்பி நீங்கள் பண்ணணும் சொல்லி போராட்டம் நடந்ததாக இருக்கட்டும், அதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸான ஒரு நியூஸாக தான் வந்திருக்கு. நம்ம ஒரு விஷயம் வந்து ரைஸ் பண்ணி அது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற போது கேட்கும் போது இட்ஸ் டூ ஃபீல்.
அது வந்து ஒரு வேறு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கலாம் மறக்காம வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியா கௌதம் சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். கீழே விஷயம் லிங்க்ஸ்மே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க்ஸ்மே கொடுக்குறேன். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்கலாம். பாய்.